ஒரு புது முயற்சியா ஏதோ நம்ம மட்டும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம ஆடியன்ஸும் படம் எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும். தியேட்டர்ல இருந்து சுட சுட அப்படியே படத்தை பார்த்துட்டு வெளியில வரவங்க கிட்ட படம் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்குன்னு உத்வேகத்தோட அவங்க பாராட்டுறதையும், படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு அவங்க ரொம்ப கிரியேட்டிவா கழுவி ஊத்துவாங்க. அதையும் ஒரு படம் வந்துச்சுன்னா 10ல் 5 பேருக்கு அந்த படம் பிடிக்கலாம், 5 பேருக்கு அந்த படம் பிடிக்காம கூட போகலாம். ஒவ்வொருத்தரோட தனிநபர் அனுபவத்தை, அவங்களோட பர்சனல் அனுபவத்தை பொறுத்தும், அவர்களோட எதிர்பார்ப்பு அந்த படத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்தும், அவர்களோட வயசு, ஆனா பொண்ணா, அவன் லவ் பண்றவனா, அவன் கல்யாணம் பண்ணவனா, குழந்தை இருக்குதா, இல்ல அவங்க தாத்தாவா பாட்டியான்னு அவங்கவங்க ஃபேமிலியில எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து கூட அவர்களோட விருப்பம் ஒரு படத்தை பத்தி மாறுபடலாம். குழந்தைக்கு பிடிக்கிற படம் பெரியவங்களுக்கு பிடிக்காம போகலாம், பெரியவங்களுக்கு பிடிச்ச படம் டீனேஜ் பசங்களுக்கு பிடிக்காம போகலாம். இப்படி பலதரப்பட்ட எல்லா பேரையும் இன்டர்வியூ பண்ணி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க மூலமா கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாப்போம் ஒர்க் அவுட் ஆதா இல்லையாங்கிறத பார்ப்போம். எப்பவும் போல வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ணன் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் இதுல நல்லா இருக்கும். படம் ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் ஒரு இதுவா ட்விஸ்ட் இருந்தது ப்ரோ. அத்தனை நடக்கும், யாரை போடுவாங்க போட எந்த இதுவுமே இல்லை ப்ரோ, யாரை கொல்லுவாங்க, யாரை போட போவாங்க, அந்த மாதிரி தான் ப்ரோ. இது டேரக்ஷன் சொன்னாங்க பேக்கேஜ் சீனை வந்து சான்ஸே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு மாஸ் சீன் வந்துட்டோம்னு சொல்ல படத்தில் எதிர்பார்க்கல. ஏன்னா அவரோட டேரக்ஷன்னால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவார் எனக்கு. சாங்ஸ் அழகாக பிளாஸ் நான் தேட்டரி கிளைமேக்ஸில் சொல்லி வைத்தல அக்சேஜர் ஆக்டிங்கும் தனுஷோட ஆக்டிங்கும் ஸ்க்ரீன் பர்சன் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் அந்த பேசுகிற சீனாக இருக்கட்டும், அவங்க ஆக்ட் பண்ணுற சீன், ஃபைட் சீன் எல்லாமே பக்கமாக இருந்துச்சு. கரெக்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு தனுஷ் படத்தில். இந்த படம் இல்லை, எல்லா படத்துமே தனுஷ் படத்தில் எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். அவர் தனக்கான ரோல் அப்படியே அவர் ஃபுல்லாக பண்ணிட்டு போயிடுவார். யார் என்ன பண்ணாலும் அவருக்கான ரோல் கரெக்டாக அந்த படத்தில் சொல்லுங்க. படம் வந்து D50 ஹிட்டு நான் எங்கே வேணால் சொல்லுவேன், போய் கேட்டுக்கோ. D50 ஹிட்டு. தனுஷோட 50ஆவது படம் ஹிட் ஆகலாம் எனக்கு கேளுங்க. வந்து எவனுமே நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல முடியாது 10க்கு அந்த மாதிரி. படத்துல எது ரொம்ப உங்களுக்கு பெர்ஃபெக்டான சீனாக தோணுச்சு? எல்லாமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்துக்கிறாரு தனுஷ். ஃப்ரேம் பை ஃப்ரேமு நல்லா பார்த்து இது தானே வரணும், வேறு எதுவுமே அவரோட கட் பண்ணு, இதை கட் பண்ணு, அதை கட் பண்ண சொல்லி என்ன பண்ணாது தெரில. படம் தார் மாதிரி கொடுத்துறாரு. ஒரு சீனோட போர் அடியில் இன்டர்வல் பேக்குன்னு ஒன்று வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறி ஏற்றி விட்டுரும். அந்த அசுரன்லாம் ஒரு சீன் வரல, அந்த மாதிரி ஒரு சீன் தான். பட் இது வந்து ஒரு மாதிரி ட்ரிபிள் மடங்காக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது அந்த சீன் பார்க்குறது, சூப்பர் சீன். இந்த படம் ஹிட்டு. அதாவது அவர் 30 தனுஷ் ஆடி சொல்லிடுவாரு, அவர் 30 படம் பண்ணிக்கிறேன், நடுவில் உனக்கு எஸ் சொல்கிறது கஷ்டம் தான், ஆனால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த எஸ் ஒர்த்து. படம் வந்து சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்தது. தனுஷ் டைரக்ஷன் அல்டிமேட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே பண்ணியிருக்காரு அவர். டைரக்டர் தனுஷாவும் சரி, ஆக்டர் தனுஷாவும் சரி, வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேற, பட் ஆனால் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மிஞ்சிட்டாரு அவங்க. ஃபேஸ் ஆஃப் வந்து ரொம்ப லைக் முரட்டுத்தனமாக நல்லா இருந்தது ஃபேஸ் ஆஃப். அண்ட் செல்வராகவன் சார்
வந்து சீரியஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சுது. லைக் டி வந்து ரொம்ப லைக் சைல்டுஹுட்டாக இருந்த மாதிரி லைக் ரொம்ப க்யூட்டாக இருந்தார் அவர். ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்னார்ல புதுசாக கொடுப்பாருன்னு, புதுசாக கொடுப்பாருங்க, மனசு சந்தோஷமாக இருக்குங்க. நெகட்டிவா நீங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு எதுவும் நெகட்டிவாக ஃபீல் ஆகல. ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். பீங் ஆனஸ்ட், ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி. இட் வாஸ் அ வெரி குட் பர்த்டே ட்ரீட் ஃபார் மீ அண்ட் ஹிம் அஸ் வெல். நம்ம டியோடைய 50th மூவி. ஸோ வேறு லெவலில் மாஸ் காமிச்சு போயிட்டுருக்கு. நல்லா இருக்கு. நீங்கள் எனக்கு படச்சென்னை அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் போனோம். பட் அதை விடவே இதில் செம்மையாக இருந்துச்சு. அவருடைய டைரக்ஷன் வேறு லெவலில் இருக்குது. அவராலுமே எல்லாமே பண்ண முடியுன்றது இதில் காமிச்சிருக்காரு. அவரே நம்பி அவர் கண்டிப்பாக அது சக்ஸஸ் பண்ணுவாருன்றது தெரியும் எல்லாருக்குமே. பட் உண்மையாக இதை நான் தனுஷ் ஃபேனுன்றதுக்காக சொல்லலை, செம்மையாக எடுத்திருக்காரு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாகவும் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் பழி வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். பட் ஆனால் நல்லா அந்த மரியாதையும் தெரிஞ்சுது அவங்க 2 பேரோட ஆக்டிங்ல இருக்குல்ல. ஸோ அதனால் ஐயோ அவர் இருக்காருனாலே போதும் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. பட் இந்த படத்துலேயும் வேறு லெவலில் அவர் நடிச்சிருக்காரு. அவர் பேசுறது எல்லாமே சூப்பராக இருக்கும். யாரையும் ரொம்ப நம்பக்கூடாதுன்னு சொல்ல வராங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காரு வேற லெவல். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஃபுல் ஆக்ஷன் படம். தரமாக சம்பவம் பண்ணியிருக்காரு தனுஷ். எல்லாரையுமே வச்சு சம்பவம் பண்ணிட்டாரு. படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷனில் படம் வேற லெவலில் இருக்குது. ஸ்டோரி அவர் படத்தை வந்து எப்படி ஆரம்பிச்சிருப்பாரோ அதே மாதிரி முடிச்சிருப்பாரு. சாங்லேயே ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. தனுஷோட சிஸ்டராக பண்ணவங்க தான் வந்து வேற லெவல். ஸ்டார்டிங்லேருந்து பிஜிஎம்லேருந்து ஃபைட் பிஜிஎம்லேருந்து ஃபைட் சீனோட அந்த விஷுவலைசேஷன் எல்லாமே வந்து வேற லெவல். சாங்ஸ், மெலடி சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே செம்மையாக இருக்கும். எப்போவுமே நான் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இதில் அந்த மாதிரி நான் எதுவுமே பார்க்கல. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே மாசாக இருந்ததுன்னே சொல்லலாம். எனக்கு இதில் ஒரு வெற்றி கூட்டணி டைரக்ஷன் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும்? மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் சார் அண்ட் செல்வராகவன் சார், இந்த மாதிரி எல்லாரோட கூட்டணியில் சேர்ந்து நம்ம ஒரு படம் பண்ணால் ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் வந்து இந்த படத்தில் நான் பார்க்குறேன். அந்த டைலாக்காக இருக்கட்டும், ஒரு கோபம் கலந்த ஒரு வில்லத்தனமான ஒரு நார்மல் பீப்புளோட டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்னும் நிறைய டைரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் தனுஷ் சார். மாசுங்க போகி சாங்லாம் அடிச்சிக்கவே முடியாது. நம்ம உயிரேன்னு விட்டுட்டு இப்போ வந்து உசிரேன்னு மாற்றிக்கணும், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்மளை ஒரு ஃபீல் கொடுக்க வச்சிட்டாங்க. எல்லா ரசிகர்களுமே அவங்கள ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படமும் செகண்ட் ஹாஃப் இன்னொரு படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்குது. இன்டர்வல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸாக முடிஞ்ச ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கேயுமே லேக் இல்லை, படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, படத்தில் நிறைய லேக் இருக்குது. ஓவராலாக கண்டிப்பாக ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தனுஷ் ரசிகர்களுக்கெல்லாம் நிறைய தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய ஒரு ஹீரோ கொண்டாடி விசில் அடிக்கிற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஏஆர்ரஹ்மான் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும், அதெல்லாம் பிரம்மாண்டமாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட டைரக்ஷனும் நல்லா தான் இருக்குது. பட் ஓகே, ஒரு ஆக்டிங் மோசமாக இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு மாநாடு இல்லை ஒரு மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு ஃபன்னாக ஒரு வில்லனை யோசித்தீங்கன்னா அது கிடையாது. ரியல் லைஃப்பில் தனுஷோட காட்ஃபாதர் அவர். ஸோ அந்த ஒரு காட்ஃபாதருக்கு ஒரு என்ன கேரக்டர் கொடுக்கணுமோ அதுக்கேற்றப்பல இங்கே கொடுத்துருக்காரு. தனுஷும் அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்துருக்காரு. செல்வராகவனும் நல்லா நடிச்சிருக்காரு. கேட்டீங்கல்ல, பாத்தீங்கல்ல எப்படி ஒவ்வொருத்தரும் படத்தை பத்தி புட்டு வச்சாங்கன்னு பாத்தீங்கல்ல. இவங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டாங்க. நீங்களும் போய் ஒரு கால் இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இதே வீடியோல கீழே கமெண்ட்ல அந்த படத்துக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மத்தவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் படம் ஒர்த்தா இல்லையான்னு. வேற ஒரு நல்ல படத்தோட பப்ளிக் ரிவ்யூவோட பொதுமக்களோட விமர்சனத்தோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை காத்துருங்க.